பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். இது குறித்து மேலும் விவரங்கள் மதியழகன். பிரமாண பத்திரத்தை பார்த்த பின்புதான் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கூறி வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அரசு தரப்பு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய அனுமதி அளித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். அரசு தரப்பு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய அனுமதி அளித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். விரிவான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய அரசு தரப்பு அவகாசம் கோரியதை அடுத்து வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மதியழகன், அதே மாதிரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் தான் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் விவரங்கள். இந்த வழக்கு விசாரணையின் பொழுது தமிழ்நாடு அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது. இதற்கு தமிழ்நாடு அரசு தரப்பை பொறுத்தவரை தங்கள் மீது கூறப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை தாங்கள் முழுமையாக மறுக்கிறோம். அதே வேளையில் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விரிவான பதில் மனு தாக்கல் செய்வதற்கு தங்களுக்கு அவகாசம் அளிக்க வேண்டும். ஏனென்றால் பல்வேறு குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டு இருக்கின்றன. அதற்கு ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளுக்கும் தாங்கள் பதிலளிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. எனவே அவ்வாறு விரிவான பதில் மனு தாக்கல் செய்வதற்கு தங்களுக்கு அவகாசம் அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்டுதான் நீதிபதிகள் இந்த மனுக்கள் தொடர்பாக விரிவான பிரமாண பத்திரங்களையும் பதில் மனுவையும் தாக்கல் செய்வதற்கு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு இருக்கிறார்கள். அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தமிழக அரசு பிரமாண பத்திரம் மற்றும் எழுத்துப்பூர்வமான வாதங்கள் தாக்கல் செய்ததை அடுத்து இந்த வழக்கில் தீர்ப்பளிக்கப்படும் என்று கூறிய நீதிபதிகள் இந்த 4 மனுக்கள் மீதான தீர்ப்பையும் செய்தி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு தனது பதில் மனுவை தாக்கல் செய்த பின்னர் இந்த வழக்கில் நீதிபதிகள் தங்களது உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள்.